ஒழுக்கம் மற்றும் மனோபகுப்பாய்வு. நம்மில் பலரும் ஒரு கிறிஸ்தவ மனிதராக மாறாவிட்டால் நம்மால் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று நான் கூறியிருக்கிறேன். அதற்காக நாம் இந்த சமுதாயத்தை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அதுவரை காலவரையின்றி தள்ளி போட்டு விடலாம் என்பதல்ல. இந்த இரண்டு வேலைகளையும் ஒரே நேரத்தில் நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். 1. மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்ற கொள்கையை எப்படி இந்த நவநாகரிக சமுதாயத்தின் மேல் விரிவாக செயல்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த வேலை. மற்றும் 2. இதை எப்படி செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உண்மையாகவே அப்படியே செயல்படக்கூடிய மனிதர்களாக மாறுகிற வேலை. இப்பொழுது ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்தவ சிந்தனையை நான் என் கருத்தில் கொள்ள ஆரம்பிக்க விரும்புகிறேன். மனித இயந்திரத்துக்கான கிறிஸ்தவ விபரக்குறிப்பு. நான் அதன் விவரங்களுக்கு வருவதற்கு முன் இன்னும் 2 பொதுவான குறிப்புகளை முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்தவ ஒழுக்கம். மனித இயந்திரத்தை சரியாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு உத்தியாக தன்னை கூறுகிறபடியால் அதே முறையில் மனித இயந்திரத்தை சரியாக இயக்க வைக்கக்கூடிய மற்றொரு உத்தியுடன் அது எவ்வாறு தொடர்புடையதாயிருக்கிறது என்று நீங்கள் அறிய விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். அது மனோபகுப்பாய்வு, சைக்கோ அனாலிசிஸ் ஆகும். இப்போது இவை இரண்டுக்கும் உள்ள மிகத் தெளிவான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள். அதாவது மனோபகுப்பாய்வின் உண்மையான மருத்துவ கோட்பாடுகளுக்கும் உத்திகளுக்கும் மற்றும் ஃப்ராய்ட் என்பவரும் இன்னும் சிலரும் இதை குறித்து சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கின்ற உலகத்தை குறித்த பொதுவான தத்துவ பார்வை, இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இதில் இரண்டாவதான ஃப்ராய்டின் தத்துவங்கள் கிறிஸ்தவத்துக்கு நேர்மாறாக இருக்கின்றது. மேலும் அது மற்றுமொரு உளவியலாளர் யூங் என்பவருடைய பார்வைக்கும் நேர்மாறாக இருக்கின்றது. மேலும் ஃப்ராய்ட் நரம்பு கோளாறை எப்படி குணப்படுத்துவது என்பதை குறித்து பேசும்போது அவர் தன்னுடைய சொந்த துறையில் ஒரு நிபுணராக பேசுகிறார். ஆனால் அவர் பொதுவான தத்துவங்களை குறித்து பேசும் பொழுது ஒரு கற்றுக்குட்டியைப் போல் தன்னுடைய துறையை சாராதவர் பேசுகிறார். ஆதலால் ஒரு காரியத்தில் அவர் சொல்வதை மரியாதையுடன் கேட்டுக்கொண்டு அடுத்த காரியத்தில் அப்படி செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் விவேகமான செயலாகும். நானும் அதைத்தான் செய்கிறேன். அப்படி செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய துறையை அல்லாமல் நான் சற்று கற்றறிந்த ஒரு துறையை, அதாவது மொழிகள் குறித்து பேசும் பொழுது அவர் அதிகம் அறியாதவராயிருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். ஆனால் மனோபகுப்பாய்வு பற்றி ஃப்ராய்ட் மற்றும் மற்றவர்கள் அதை குறித்து சொன்ன கூடுதல் தத்துவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு பார்க்கும்போது அது சிறிது கூட கிறிஸ்தவத்துக்கு எதிர்மறையானதாக இல்லை. அதனுடைய நுட்பங்கள் சில பகுதிகளில் கிறிஸ்துவ ஒழுக்கத்தோடு ஒன்றின் மேல் ஒன்றாக ஒத்துப்போகிறது. மேலும் இதை குறித்து ஒவ்வொரு மனிதனும் சிறிதளவு தெரிந்து வைத்திருப்பதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் அவை இரண்டும் முழுதூரமும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஓடவில்லை. ஏனென்றால் அந்த 2 நுட்பங்களும் வெவ்வேறான காரியங்களை செய்கின்றன. ஒரு மனிதன் ஒரு ஒழுக்க ரீதியான முடிவை எடுக்கும் பொழுது 2 காரியங்கள் அங்கே ஈடுபடுகின்றன. ஒன்றாவது அதை தேர்ந்தெடுக்கிற அந்த செயல். மற்றொன்று அவனுடைய உளவியல் உரை வழங்குகிற அவனுடைய தேர்வுக்கான மூலப்பொருட்களாயிருக்கிற வெவ்வேறான உணர்வுகள், உந்துதல்கள் ஆகியவை. இந்த மூலப்பொருட்கள் 2 வகையாக இருக்கக்கூடியதாயிருக்கிறது. அது நாம் சாதாரணம் என்று அழைக்கக்கூடியதாயிருக்கலாம். இது பொதுவாக எல்லா மனிதர்களும் கொண்டிருக்கிற அந்த வகையான உணர்வுகளை உள்ளடக்கியது. அல்லது அவனுடைய ஆழ்மனதில் சில காரியங்கள் தவறாக இருப்பதினால் ஏற்படுகிற முற்றிலும் இயற்கைக்கு மாறுபட்ட உணர்ச்சிகளாகவும் இருக்கலாம். ஆக உண்மையாகவே ஆபத்து விளைவிக்கக்கூடிய காரியங்களைக் கண்டு பயப்படுவது முதல் வகைக்கான ஒரு உதாரணமாகும். பூனைகளுக்கும் சிலந்திப்பூச்சிக்கும் பயப்படக்கூடிய ஒரு ஆதாரமற்ற பயம் என்பது 2வது வகைக்கான ஒரு உதாரணமாகும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மேலுள்ள ஆசை என்பது முதல் வகையை சேர்ந்தது. ஒரு ஆணுக்கு ஒரு ஆணின் மேலுள்ள ஒரு வக்கிரமான ஆசை என்பது 2வது வகையைச் சேர்ந்தது. இப்போது மனோபகுப்பாய்வு எதைதான் செய்வதாக உத்தரவாதம் கொடுக்கிறதென்றால் அந்த இயற்கைக்கு புறம்பான உணர்வுகளை அது நீக்குகிறது. அதாவது அந்த மனிதனுக்கு தான் தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த செயலுக்கான சிறந்த மூலப்பொருட்களை அது தருகிறது. ஆனால் ஒழுக்கம் என்பது முடிவு எடுக்கிற அந்த செயல் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. இதை இந்த கோணத்தில் வைத்து பார்ப்போம்.
3 மனிதர்கள் போருக்குச் செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஆபத்தைக் கண்டு எந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சாதாரண இயற்கையான பயம் இருக்கிறது. அதை அவன் தன்னுடைய ஒழுக்கமான முயற்சியினால் கீழடக்கி ஒரு மாவீரனாக மாறுகிறான். மற்ற 2 பேருக்கும் தங்களுடைய ஆழ்மனதில் உள்ள காரியங்களின் விளைவாக எந்த அளவிலான ஒழுக்க முயற்சிகளும் எதுவும் செய்ய முடியாத பூதாகரமாக்கப்பட்ட ஆதாரமற்ற பயங்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். இப்போது ஒரு மனோபகுத்தாய்வு நிபுணர் அந்த வழியாக வந்து இவர்கள் இருவரையும் குணமாக்கி விடுகிறார். அதாவது இவர்கள் இருவரையும் அந்த முதல் மனிதன் இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். சரி, இந்த இடத்தில்தான் மனோபகுப்பாய்வுக்குரிய பிரச்சனை முடிந்து ஒழுக்கத்திற்கான பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குணமாகிவிட்ட இந்த நிலையில் இவர்கள் இருவரும் முற்றிலும் வெவ்வேறான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடும். இதில் ஒருவர், நல்லவேளை நான் அந்த எல்லா பயங்களையும் தொலைத்து விட்டேன், இப்பொழுது நான் எப்பொழுதும் செய்ய விரும்புகிற அந்த காரியத்தை செய்வேன், சுதந்திரத்துக்காக என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் மற்றொருவர், நான் முன்பை காட்டிலும் தாக்குதலின் போது தைரியமாக இருக்கிறேன் என்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நிச்சயமாக அது நான் அந்த முதல் நபரை கவனித்து கொண்டு எனக்கு வேண்டிய போதெல்லாம் அந்த ஆபத்தான வேலையை அவனையே செய்ய வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்ற உண்மையிலிருந்து சற்றும் மாறாது. உண்மையில் நான் சற்று பயம் குறைந்தவனாக உணர்கிறேன் என்பதில் இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இப்பொழுது என்னை நானே இன்னும் நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும். மேலும் இந்த உண்மையை மற்றவர்களிடமிருந்து இன்னும் புத்திசாலித்தனமாக மறைக்கவும் முடியும் என்று கூறலாம். இப்போது இந்த வித்தியாசம் முற்றிலும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். மனோ பகுப்பாய்வு இதை குறித்து எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் அந்த மனிதனுக்குரிய மூலப்பொருட்களை மேம்படுத்தினாலும் மற்றொன்றை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தனக்கு வழங்கப்பட்ட மூலப்பொருட்களின் அடிப்படையில் தனது சொந்த நன்மையை முதலில் வைப்பதா அல்லது கடைசியில் வைப்பதா என்கிற உண்மையான சுதந்திரமாக அந்த மனிதன் எடுத்த முடிவு. இந்த சுதந்திரமான முடிவு என்கிற ஒரே காரியத்தை குறித்துதான் ஒழுக்கம் கவலைப்படுகிறதாயிருக்கிறது. கெட்ட உளவியல் மூலப்பொருட்கள் என்பது ஒரு பாவம் அல்ல, மாறாக அது ஒரு நோயாகும். அது வருத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக குணமாக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலும் இது மிகவும் முக்கியமானது. மனிதர்கள் தங்கள் வெளிப்புறச் செயல்களை வைத்து ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுடைய ஒழுக்கமான தேர்வுகளை வைத்து அவர்களை நியாயம் தீர்க்கிறார். பூனைகளை கண்டாலே பயந்து அலறுகிற நோயான ஒருவித உளவியல் பிரச்சனை உள்ள ஒரு மனிதர் ஒரு நல்ல காரணத்திற்காக ஒரு பூனையை தானே தூக்குகிறார் என்றால், அவர் தேவனுடைய பார்வையில் வீரத்திற்கான மிக உயர்ந்த இராணுவ விருது மெடலை வாங்கும்படியாக அதீத வீரத்தை காட்டிய ஒரு திடகாத்திரமான மனிதனை காட்டிலும் அதிகமான தைரியத்தை காட்டியிருக்கிறார் என்பது முற்றிலும் சாத்தியமே. தன்னுடைய இளமை பருவம் முதல் வக்ரமாக வளர்க்கப்பட்டு கொடூரத்தை சரியான காரியம் என்று கற்றுத்தரப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மிகவும் சிறிய அன்பு நிறைந்த ஒரு வேலையை செய்கிறார், அல்லது அவர் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான செயலை செய்யாமல் தவிர்த்து விடுகிறார். அதன் விளைவாக ஒருவேளை தன்னுடைய நண்பர்களால் அவர் கேலி செய்யப்படக்கூடிய நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் தேவனுடைய பார்வையில் நீங்களோ நானோ ஒரு நண்பருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு செயலை காட்டிலும் மிகவும் மேலான ஒரு காரியத்தை செய்பவராக இருக்கலாம். இதை ஒரு எதிர்வழியில் வைத்து பார்ப்பதும் நல்லது. நம்மில் சிலர் பார்க்க மிகவும் நல்ல மனிதர்களைப் போல் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் தங்களுடைய நல்ல பாரம்பரியத்தையும் நல்ல வளர்ப்பையும் சிறிதளவு கூட செயல்முறைப்படுத்தவில்லை என்றால், நாம் பிசாசுகள் என்று எவர்களை நினைக்கிறோமோ அவர்களைக் காட்டிலும் மோசமானவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நமக்கு இந்த உளவியல் உரைகள் மாட்டப்பட்டு பிறகு தவறான வளர்ப்பில் நாம் வளர்க்கப்பட்டு பிறகு ஹிட்லருடைய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொண்டிருப்போம் என்று நிச்சயமாக நம்மால் கூற முடியுமா? ஆதலால் தான் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மூலப் பொருட்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கிற தீர்மானங்களின் விளைவுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அந்த மூலப்பொருட்களை வைத்து அந்த மனிதனை நியாயந்தீர்ப்பதே இல்லை. அவன் அவைகளை வைத்து என்ன செய்கிறான் என்பதை வைத்தே நியாயந்தீர்க்கிறார். மனிதனுடைய அநேக உளவியல் மேல்பூச்சுகளுக்கெல்லாம் காரணம் பெரும்பாலும் அவனுடைய சரீரம்தான். அவனுடைய சரீரம் சாகும்போது அவையெல்லாம் கீழே விழுந்துவிடும்.
அப்பொழுது அந்த உண்மையான நடுமையத்தில் உள்ள மனிதன், அந்த தீர்மானத்தை எடுத்த அந்த மனிதன், அந்த பொருட்களை சிறப்பாகவோ அல்லது மோசமாகவோ உபயோகப்படுத்தினவன், அவன் நிர்வாணமாக நிற்பான். நாம் சுயமாக செய்வதாக நினைத்து கொண்டிருந்த, ஆனால் உண்மையில் நம்முடைய உணவு நன்றாக செரிமானமானதினால் வந்த எல்லாவிதமான வளவளப்பான காரியங்களும் நம்மில் சிலரிடமிருந்து கீழே விழுந்துவிடும். தாழ்வு மனப்பான்மை அல்லது ஆரோக்கியமற்ற உடல்நிலை காரணமாக வந்த எல்லா வகையான மோசமான காரியங்களும் மற்ற சிலரிடமிருந்து விழுந்துவிடும். அதன் பின்பு நாம் எல்லோருடைய உண்மையான சுயரூபத்தையும் முதன்முதலாக காண்போம். அங்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கப் போகின்றன. இது என்னுடைய இரண்டாவது குறிப்புக்கு நேராக நடத்துகிறது. கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது, தேவன் நம்மிடம், நீ இந்த சட்டங்களையெல்லாம் பின்பற்றினால் நான் உனக்கு பலனளிப்பேன், அப்படி செய்யவில்லை என்றால் நான் அந்த இன்னொரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு பேரம் பேசுவதைப் போன்றது என்று மனிதர்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள். இது அதை பார்ப்பதற்கான சரியான பார்வை என்று நான் நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது உங்களுடைய மையப் பகுதியை, தீர்மானங்களை எடுக்கின்ற அந்த பகுதியை திருப்புகிறீர்கள். முன்பை காட்டிலும் சற்று வித்தியாசப்படும்படியாக அதை திருப்புகிறீர்கள் என்றே நான் சொல்லுவேன். இப்படியாக உங்கள் முழு வாழ்க்கையையும் எடுத்துக்கொண்டால், நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எடுக்கிற அதிலுள்ள கணக்கில்லாத தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் அந்த மையப்பகுதியை சிறிது சிறிதாக திருப்பி அதை ஒரு தெய்வீக படைப்பாகவோ அல்லது ஒரு நரகத்தின் சிருஷ்டிப்பாகவோ மாற்றுகிறது. அதாவது தேவனோடும் மற்ற உயிரினங்களோடும் தன்னோடும் நல்லிணக்கத்தோடு இருக்கின்ற ஒரு உயிரினமாகவோ அல்லது தேவனோடும் தன் கூட வாழும் உயிரினங்களோடும் தன்னோடும் கூட ஒரு போர் நிலையில் வெறுப்போடு இருக்கின்ற ஒரு உயிரினமாகவோ அதை மாற்றுகிறது. இதில் ஒரு உயிரினமாக இருப்பதென்பது மோட்சத்தை போன்றது. அதாவது அது சந்தோஷம், சமாதானம், அறிவு மற்றும் வலிமையுள்ளதாக இருக்கிறது. மற்றொன்றாக இருப்பது என்பது பைத்தியக்காரத்தனம், பயங்கரம், முட்டாள்தனம், மூர்க்கம், இயலாமை மற்றும் நித்திய தனிமை என்பதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் இதில் ஒரு நிலைக்கோ அல்லது மற்ற நிலைக்கோ முன்னேறி கொண்டிருக்கிறோம். பாத்தோ ஆயகேஷ் எரிக்தாளர்களை குறித்த ஜெங்கஸ் எப்பொழுதும் இருந்து வந்த ஒரு புதிரை விளக்குகிறது. அவர்கள் சில நேரங்களில் மிக கண்டிப்பாகவும் மற்ற நேரங்களில் மிகவும் சுதந்திரமாகவும் எளிமையானவர்களாகவும் தோன்றுகிறார்கள். அவர்கள் பாவத்தை குறித்த ஒரு சிந்தனை கூட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பிறகு மிகவும் பயங்கரமான கொலைகளையும் துரோகங்களையும் குறித்து, இவைகளிலிருந்து மனம் திரும்பினால் மட்டுமே போதும், எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது சரி என்பதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். அவர்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், அந்த செயல் நம்முடைய அந்த சிறு மையப்பகுதியான சுயத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடிய சுவடை குறித்தே. நம்முடைய அந்த சிறு மையப்பகுதியை இந்த வாழ்க்கையில் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அதனை என்றென்றைக்கும் சகித்து கொள்ளவோ அல்லது அனுபவிக்கவோ வேண்டியிருக்கிற கட்டாயம் உள்ளது. ஒரு மனிதனுடைய கோபம் ஆயிரக்கணக்கான மனிதருடைய இரத்தத்தை சிந்தும்படியான ஒரு நிலையும், இன்னொரு மனிதனுடைய கோபம் மற்றவர்கள் அவனை பார்த்து சிரிக்கக்கூடியதான ஒரு நிலையும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த இருவருடைய ஆத்துமாவின் மேலும் ஏற்படுகிற அந்த சிறு சுவடு ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கலாம். இவர்கள் இருவரும் தங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து மனம் திரும்பவில்லை என்றால், அடுத்த முறை அவர்கள் சோதிக்கப்படும் போது அப்படிப்பட்ட கோபத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்வது மிகவும் கடினமானதாகிவிடும். மேலும் அப்படி அந்த சோதனைக்குள் அவர்கள் விழுந்துவிட்டால் அந்த கோபம் முன்பை காட்டிலும் மோசமானதாக இருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே தேவனிடத்தில் திரும்புவார்களானால், தங்களுடைய அந்த மையத்தில் உள்ள அந்த மனிதனை மீண்டும் சரி செய்து கொள்ளும்படியான அந்த திருப்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் இருவருமே காலப்போக்கில் நாசமாகி விடுவார்கள். எந்த ஒரு காரியமும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ இருக்கிறது என்பது உண்மையில் முக்கியமானது அல்ல. கடைசியாக ஒரு குறிப்பு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னது போல சரியான திசை சமாதானத்துக்கு நேராக மட்டுமல்ல, அறிவுக்கு நேராகவும் நம்மை நடத்துகிறது. ஒரு மனிதன் தேறி வரும்பொழுது தனக்குள் இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த தீமையை அவன் மேன்மேலும் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் ஒரு மனிதன் மோசம் அடையும் பொழுது தன்னுடைய சொந்த தீமையை குறித்து மிக மிக குறைவாகவே புரிந்து கொள்ளுகிறான். ஒரு சராசரியான கெட்ட மனிதனுக்கு தான் மிகவும் நல்லவன் அல்ல என்பது தெரியும். ஆனால்
மிகவும் கெட்டவனாக இருக்கிற ஒரு மனிதன் தான் நன்றாக இருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறான். உண்மையில் இதுதான் பொது அறிவு. தூக்கம் என்ன என்பதை நீங்கள் விழித்திருக்கும் போது புரிந்து கொள்கிறீர்கள், தூங்கிக் கொண்டிருக்கும் போதல்ல. கணிதத்தில் உள்ள தவறுகளை உங்களுடைய மூளை சரியாக வேலை செய்யும் போது உங்களால் பார்க்க முடியும். அந்த தவறுகளை நீங்கள் செய்யும் போதல்ல, நீங்கள் தெளிந்திருக்கும் போதுதான் குடிப்பழக்கத்தின் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் நன்றாக குடித்திருக்கும் போதல்ல. நல்ல மனிதர்களுக்கு நன்மையை குறித்தும் தெரியும், தீமையை குறித்தும் தெரியும். கெட்ட மனிதர்களுக்கு இவை இரண்டை குறித்தும் தெரியாது.